ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. ஏன் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் அப்படின்னா, நம்ம அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு தெரியாமையே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வைபோடவே இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோ என்ன, எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்பாவை பற்றி தான் பேச போகிறேன். நேத்து வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்த அப்பாவை பத்தி. அதுல நிறைய பேர் அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவோ இல்ல வந்து ஒரு அனுதாபத்தை வாங்கிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நான் லைவாவே உட்காந்து உங்ககிட்ட பேசிடலாம். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கல யாருக்குமே. அதனால உட்கார்ந்து ஃபேஸ் பண்ணி பேசுறக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கும் போர் அடிச்சிரும். மார்னிங் ரொட்டீன் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு அப்பாவை பத்தி சின்ன சின்ன ஞாபகங்கள், மெமரிஸ், கதை இது எல்லாமே இருக்கு. அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க அப்பா பேரு பாத்துட்டீங்கன்னா கணேச பெருமாள். திருச்செந்தூர் பக்கத்துல காயாமொழின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் எங்க டாடி. அப்பா கூட பிறந்ததுன்னு பாத்துட்டீங்கன்னா 2 அக்காங்க இருக்காங்க. அவங்க இன்னுமே அங்கதான் இருக்காங்க. அப்பா வந்து ஒரு 16-17 வயசுங்கும் போது இங்க கோயம்புத்தூர் வந்துட்டாப்படி. படிக்க சொல்லியிருக்காரு தாத்தா. ஆனா அப்பா வந்து படிக்கல. வேலைக்காக வந்து கோயம்புத்தூர் வந்துட்டாப்படி. இங்க வந்து மளிகை கடையில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாப்படி கொஞ்ச நாள். ஒரு 18-19 வயசுங்கும் போதுதான் அம்மா வந்து பாத்திருக்காங்க. அம்மா இங்க கோயம்புத்தூர் தான். மளிகை கடைக்கு பொருள் வாங்கையிலயும் போகையிலயும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படியே லவ் டெவலப் ஆகி 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காலத்திலேயே வந்து ரன்னிங் மேரேஜ். பல எதிர்ப்புகளை தாண்டி, ஏன்னா அப்பா வேற காஸ்ட், அம்மா வேற காஸ்ட். அப்பா வந்து அங்க திருச்செந்தூர் சைடு, அம்மா வந்து இங்க கோயம்புத்தூர். ஆனா ஈக்குவலான காஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு அம்மா வந்து திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க வந்து கிராமம் இல்லையா, போய் பொழைக்கிறதுக்கு பொழப்பு தானே எதுவுமே இல்ல. அதனால திரும்ப இங்க கோயம்புத்தூருக்கே வந்ததுனால தாய் மாமா அம்மாவோட அண்ணா வந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டாரு. இருந்தாலும் தங்கச்சி தானே எப்படி விட முடியும்னு சொல்லி தனியா வீடு எடுத்து கொடுத்து ஜாமான்ஜெட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படிதான் வந்து குடும்ப நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் நான் பிறந்தேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தங்கச்சி. ஸோ 2 பொண்ணுங்க. நாங்க பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பிரெக்னண்டா இருக்கும்போது கூட அப்பா கட்டில் வாங்கி போடல. நான் பிறந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது புள்ள அப்படின்னு சொல்லி எனக்காக கட்டில், ஃபேனுன்னு ஒன்னொன்னா வாங்கி போட்டிருக்காரு. இப்பெல்லாம் ரொம்பவே கஷ்டமாமா அம்மா சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டுக்கே 3 வேளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. 2 பேரும் தனியா வந்துட்டாங்க. நானும் ஒரு 1 இயர்ல பிறந்துட்டேங்கறனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமா. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும், எல்லாரும் வந்து பேசுவாங்க, சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் பிறந்ததுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மால வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவோட அப்பா அம்மா வந்து நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேசியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து தொழில் கத்து கொடுத்துருக்காரு எங்க தாத்தா. அப்பா வந்து லாட்டரி டிக்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அம்மாவோட அப்பா நான் சொல்றது. தாத்தா வந்து எல்லாமே அப்ப கடை மாதிரி போட்டு லாட்டரி டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணியிருக்காரு. தாத்தா தான் வந்து அப்பாவுக்கு அந்த தொழில் எல்லாம் கத்து கொடுத்து, அப்பாவுக்கு வந்து அப்படியே ரோட்ல எல்லாம் முன்னாடி ஸ்டாண்ட் மாதிரி போட்டு லாட்டரி எல்லாம் விற்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி கொடுத்து லாட்டரி டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தாத்தா ஏன் இந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்னா, நானும் பிறந்துட்டேன் இல்லையா, அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. மருதமலைக்கெல்லாம் போய் ஐஸ் பொட்டியை வந்து தோல்ல வச்சுட்டு படிக்கட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 800 படிக்கட்டு இருக்கும். அதை ஏறி இறங்கி வித்துட்டு வந்து அப்படிதான் வந்து பொழப்ப ஓட்டி இருக்காங்க. அப்பாவும் என்னையும் வச்சுக்கிட்டு பக்கத்துல பூ கட்டி கொடுக்கறது, வடைக்கு மாவு அரைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க 10 பைசா 20 பைசா அந்த மாதிரிலாம் தருவாங்களாமா. சோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா வந்து டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்பாவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அப்பாவோட லைஃப் வந்து அப்படியே டேக் ஓவர் ஆயிடுச்சு. சொல்லுவாரு, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து வச்சாங்க அம்மா. அதுக்கப்புறம் இடம் வாங்கி போட்டாங்க 2 இடத்துல. இப்பெல்லாம் அது எதுவுமே இல்லை, அது வேற விஷயம். அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் எப்படியெல்லாம் போச்சுங்கிறது எனக்கு இன்னுமே. அப்பெல்லாம் அப்பா இறக்கும் போது எனக்கு ஒரு 12-13 வயசு தான் இருக்கும், விவரம் இல்லை. அதுக்கப்புறம் சடனா என்ன ஆகுதுன்னா ஆட்சி மாறுது. ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சிக்கு வராங்க. டோட்டலா வந்து லாட்டரி எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. சடனா அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னா அதுதான் வாழ்வாதாரமா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் கெடுபிடிக்கு நடுவுல தான் அப்பா இங்கிருந்து போய் கேரளால எல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா கேரளால எல்லாம் லாட்டரி வந்து இன்னைக்கு வரைக்குமே அலௌடு தான். கஷ்டப்பட்டிருக்காரு. இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா போய் அங்கிட்டு
வித்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் போறது விக்கிறது இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா இங்க கோயம்புத்தூர்ல இருந்திருந்தா எங்களையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுலயே ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு போல இருக்கு மனுஷன். டிக்கெட்டே வேண்டாடான்னு சொல்லிட்டு பெட்டி கடை மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1க்கு 2 கடை. அது என்னாச்சுன்னு தெரியல. கரெக்டா நானும் ஏஜ் அட்டன் பண்ணேன். அந்த 2 கடையும் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு நல்லாதான் சீரெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப அப்பா வந்து டவுன் ஆயிட்டாரு. ட்ரிங்க்ஸுக்கு வந்து அடிமையாயிட்டாரு. டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அம்மா எங்களை 2 பேத்தையும் 2 கையில புடிச்சிட்டு வீடு வீடா போவாங்க. மாமா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் எல்லாம் தள்ளி இருக்கலாம்னு சொல்லி அம்மா வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஜாமான் ஜெட்டெல்லாம் அப்பாவுக்கு தெரியாம எல்லாம் எடுத்துட்டு வந்து தனியா வீடு பார்த்து நம்ம தனியா இருந்துக்கலாம். இப்படியே பண்ணிட்டு இருக்காரு உங்க அப்பா. கொஞ்ச நாள் தனியா இருந்தாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியா வரக்கு அம்மா பிளான் பண்ணி பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பாக்கு எப்படியோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தனியா பிள்ளைங்களெல்லாம் எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு மன உளைச்சல் ஆயிட்டாரு மனுஷன். ரொம்பவே பிசினஸ் இப்படி, பர்சனல் லைஃபும் இப்படி ஆயி போச்சு. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல செமையா செஞ்சாங்க. இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்கன்னா நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எங்க அப்பா கூட இருந்தவங்கள நான் சொல்றேன். ஏன்னா எங்க ஃபேமிலி குடிய கெடுத்ததே அவங்க தான். கூட இருந்து 1க்கு 2 சொல்லி கொடுத்து மனுஷன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போய் ஏத்தி ஏத்தி விட்டு வீட்டுல சரியான சண்டையா இருக்கும். அம்மா எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு மறுநாள் வந்து எங்க தாய் மாமா கல்யாணம், அம்மாவோட தம்பி கல்யாணம். அப்பா வந்து டைரக்டா அங்க மண்டபத்துக்கே வந்துட்டாரு. எங்களை பாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு வெளியே நின்னு. எங்களை யாரையுமே அவங்க வந்து பார்க்கவே விடல அப்பாவை. நான் சாக போறோன்னு தெரிஞ்சிருக்கு போல. கடைசியா பாத்துட்டு போயிடலாம் பொண்டாட்டி பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனா எங்களை அலோ பண்ணவே இல்லை. நானா அழுகிறேன். எனக்கு அப்பாவை பார்த்தே ஆகணும். ஒருவேளை என்னை பார்த்திருந்தா கூட அவர் மனசு மாறி இருப்பாரோ என்னமோ. எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, குடிச்சிட்டு இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி வந்து ஏதாவது பிரச்சனையாயிர போது, தம்பி கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி எல்லாம் உள்ள வச்சு எங்களை லாக் பண்ணிட்டாங்க. அப்பாவை பார்க்கவே விடல. அப்பதான் நான் அப்பா வந்து கடைசியா பார்த்தது. மண்டபம் வந்து எங்க வீட்டு வழியா போற மாதிரிதான் இருக்கும் பாட்டி வீட்டுக்கு. அதனால நாங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு வர வழியில அப்பா நின்று எங்களை ஏக்கமா பார்த்துட்டே இருக்கிற அப்படி. அதுதான் எங்களை அவர் கடைசியா பார்த்தது. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு நியூஸ் வருது அவர் இறந்துட்டாரு. எப்படி இறந்தாரு என்னங்கறது வந்து நான் இதுல ஷேர் பண்ணல. அது எனக்கு சொல்றக்கும் தெம்பில்ல. அது சொன்னா வந்து எனக்கு அழுகியே நிக்காது. அதனால அதை வேண்டாம். அவ்வளவுதான். அப்பா வந்து மாமா கல்யாணத்தன்னைக்கே தவறிட்டாரு. அப்பா வந்து எங்க பாட்டிக்கு வந்து 13வது பையன். ஏன்னா பையன் பிறந்து அவங்களுக்கு இறக்குதுன்னு சொல்லி அப்பாவை தத்து கொடுத்து வாங்கி அப்படிதான் அப்பாவை வந்து வளர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இறந்ததை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. வந்து திருச்செந்தூர்ல அப்பாவுக்கு சொந்தமா இடம். அதே மாதிரி அவங்கள புதைக்கதான் செய்வாங்க. புதைக்கிறதுக்கும் அவங்க வம்சாவளியா வந்து இடம் இருக்குது. அதனால நாங்க ஊர்லதான் கொண்டு போய் எங்க இறுதி சடங்கெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்பாவையும் இங்க எதுவுமே எங்களை சடங்கெல்லாம் பண்ண விடல. அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில நிறைய ட்ராஜடிஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்பா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வண்டி வந்து சடனா நின்றுச்சு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல பக்கத்துல. லேட் நைட் வேற ஆயிடுச்சு. நான் வந்து கார் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அழுகுற நான் ரோட்ல நின்றுட்டு மழை வேற வருது. பா நீ இருந்திருந்தா என்ன விட்டுருக்க மாட்டேன்லப்பா. இப்படி ரோட்ல நின்னு நான் வந்து ஸ்கூட்டரை அடிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன். நான் அழுது அவர்கிட்ட கேட்டதுனாலயும் என்னமோ யாரோ ஒரு ஆள் வந்து எனக்கு அந்த ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய ட்ராஜடிஸ் என் லைஃப்ல நடந்திருக்கு. ஒரு அப்பா வந்து பொண்ணை கொண்டு வந்து ஆபீஸ்ல விடுவாங்க. அந்த ப்ராப்தம் எனக்கு கிடைக்கல. கல்யாணத்துக்கு அப்பா இல்ல. வாடகைக்கு வீடு எடுக்கிறேன்னா கூட 3 பேர் பொம்பளைங்களா அப்படின்லாம் சொல்லி ஏளனமா பேசி வாடகை கூட வீடு கிடைக்காம கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம நாங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். அதனாலதான் சொல்றேன், யாருமே வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து விட்டுறாதீங்க. இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதோட அருமை தெரியும். வந்து தங்கத்தட்டுல வச்சு தாங்குன மாதிரி அப்பா தாங்குனாரு. அவ்வளோ வந்து என்னை எங்கேயுமே வெளியவே விட மாட்டாரு. எங்க போறதா இருந்தாலும் வண்டியிலேயே கூப்பிட்டு வண்டியிலேயே போயிட்டு வந்துட்டு அப்படிதான் இருந்தா. ஆனா அப்படியே அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்கினாலும் நான் ஓடுறது பண்றது அப்படி ஆயிப்போச்சு. ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. இருக்கிற வரைக்கும் சொந்த பந்தம்னு எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் இல்லாததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து தனியாயிட்டோம். நாங்க எப்படி பொழைச்சிருக்கோம்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஃபீஸ் கட்ட முடியாம கொண்டு போய் என்னை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தி விட்டாங்க. தங்கச்சியும் அதே மாதிரிதான். ஆனா அப்பாவை பத்தி பேசுறேன்னு நினைச்சாலே எனக்கு அன்னைக்கு நாளே ஓடாது. எனக்கு தெரியும் இன்னைக்கு வீடியோ அப்பாவை பத்தி பேச போறேன்னு. அதனால எனக்கு அன்னைக்கு நாளே வந்து ஏதோ டவுனா இருந்த மாதிரி இருந்தது. எங்கேயும் போல எங்க கூட தான் இருக்காங்க. அதனாலதான் அவருக்கு ஒரு போட்டோ கூட இது நாள் வரைக்கும் நான் வச்சு கும்பிட்டதே கிடையாது. நானும் சரி அம்மாவும் சரி அப்பா கூடவே தான் இருக்காங்க. எங்க இருந்தாலும் என்ன பிளஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை
நம்பிக்கையில தான் என் லைஃப் இப்போ வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்பாவோட லவ் அப்படிங்கிறது எனக்கு என் ஹஸ்பண்ட் மூலியமா இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அதுவுமே லேட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 16-17 வருஷம் அப்பா இறந்து அதுக்கப்புறம் தான் லேட் மேரேஜ் தான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் இவரோட லவ் எனக்கு அன்கண்டிஷனலா இப்ப கிடைச்சிட்டு இருக்கு பை காட்ஸ் கிரேஸ் டச் வுட். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும். என்னோட இது அதுதான். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.